ஹீட்டட்னா உங்களுக்கு அது இன்னொரு நாள் சொல்லிக் கொடுக்குறேன். அது இல்லைன்னா உங்களால் இந்த வாழ்வில் இது பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய எப்பவுமே தொடர்பில் இருந்து அது உங்களுடைய இதை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அது கர்த்தர் சொல்கிறார். ஸோ ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு எப்பவுமே ஊழியம் செய்யுங்கள். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், வெதர் யூ ஆர் இந்த வேர்ல்டு ஜாப் ஆர் எந்த ஜாப் இதாக இருந்தாலும் ஜாப்ல இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறதுல நம்ம குறைச்சி கொள்ள ஊழியம் செய்கிறத குறைச்சி கொள்ளக்கூடாது, அதிகப்படுத்த வேண்டும். அதில் முக்கியமானது ஆவியினால் நிரப்பப்படுறது. ஆவியில் அனலாயிருங்கள். ஆவியில் அனலாயிருக்கணும். ஸ்தோத்திரம் 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 சொல்றது இல்லை, ஆவியானவர் எப்படி நடத்தணும்னு விரும்புகிறாரோ அந்த மாதிரி நடத்துறது. அதுக்கு உதாரணம், நீங்கள் ஆவியானவரோட இணைந்து டிராவல் பண்ணுங்க. தட் இஸ் நீங்கள் இயேசுவை போல ஆவியானவருக்கு உங்கள் மேலே என்ன அவர் வைராக்கிய வாஞ்சாக்கி இருக்கிறாருன்னா நீங்களும் இயேசுவை போல மாறணும்னு சொல்லிட்டு இந்த காரியத்தில் அவர் வைராக்கிய வாஞ்சிருக்கனால அவர் அதில் தான் பண்ணுவார். நீங்கள் இயேசுவை பற்றி பேசுனீங்கன்னா அவர் கூட வந்து நிற்பார். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக விடுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையில சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமா இருங்க. ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கை துளிர்விடும். ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார்ன்ற நம்பிக்கை, கர்த்தர் நம்மளை உயர்த்துவார்ன்ற நம்பிக்கை, அதில் சந்தோஷமா இருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரம் வரும் எல்லாருக்கும். அந்த உபத்திரத்துல பொறுமையாய் இருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சரி, உறுதியோட ஜெபம் பண்ணணும். எனக்கு ரிசல்ட் கிடைச்சாச்சு, தேவன்ட்டு ரிசல்ட். அப்ப லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதையும் வாசிச்சுட்டு முடிப்போம் நம்ம. லூக்கா 18. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னார். அந்த பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனுக்கு தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில், எதிராளின்னு குறிப்பிடப்படுறது பிசாச, இருக்கிற காரியத்தில், இல்லாட்டி எங்க அதுக்கு எல்லாரையும் எதிராளின்னு நினைக்க கூடாது, இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறது. அனைத்துள்ள நியாயாதிபதி சொல்லுகிறது, தொந்தரவு செய்கிறவர்களால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். இதே மாதிரி கர்த்தர் நம்ம வேண்டி கொள்ளுகிறதுலையும் கர்த்தர் பதில் செய்யறதுக்கு காத்துட்டு தான் இருக்கிறார். அந்த ரைட் டைம் அண்ட் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி டைம் வரும்போது அவர் செய்வார். பின்பும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள இந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன் இப்ப அநீதி நல்ல நியாயாதிபதி தள்ளி வச்சுட்டு அந்த இடத்த தன்னோடு தன்னை வைக்கிறாரு. அவர் அநீதியுள்ள நியாயாதிபதி இல்ல, நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் என்ன சொல்றாரு, தேவனும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார். ஆகிலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்போம். இதுதான் ப்ராப்ளம், ஃபெய்த். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஜபத்துல உறுதியா தரித்திருங்க, உபத்திரத்துல பொறுமையா இருங்க. உபத்திரம் வந்தோடனே ஐயோ எனக்கு வந்துருச்சு, எனக்கு பிசாசு போயிட்டு ரவுண்டு கட்டி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதறதில்லை. பிசாசு ஒருபோதும் தொட முடியாது. நம்ம அந்த டைம் பாஸ் பண்ணும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், உபத்திரம் லைஃப்ன்றது ஒரு வேவ். சமுத்திரத்தில் போனால் வேவ் மாதிரி இப்படி வேவ்ஸ் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஒவ்வொரு வேவும் பாஸ் பண்ணும்போது ஒவ்வொரு உபத்திரம் நினச்சிக்கோங்க. அந்த உபத்திரம் வரும்போது அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி நம்ம கிராஸ் பண்ணி போகணும். இல்லை உபத்திரத்தை நம்ம முறியடிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வேவுக்கு அடியில் உள்ள போனோம்னா நம்ம ட்ரவுன் ஆகிடுவோம். இல்லை நம்ம அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணிட்டு போகணும். ஸோ உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்தில் எப்போ எல்லா சமயத்திலும் ஜபத்தில் தரித்திருங்கள். ஸோ இன்றைக்கு இது வரைக்கும் படிப்போம். ஸோ நம்ம இதுதான் கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யாருன்ற முந்தின வாசனத்தை படித்தோம். இப்போ அதை கொஞ்சம் நினைப்போட்டு அதை முடிக்கிறேன் நான். ஏனென்றால் கர்த்தர் இப்படி தான் சிந்திக்கிறார்.
நம்மளால இப்படி யோசனை பண்ண முடியாது. நம்மளுக்கு வெவ்வேறு மாதிரி யோசனை வரும். நான் எப்படி கூப்பிடுறேன், ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டேன்றாரு, இந்த மாதிரி யோசனை எல்லாம் பண்றாரு. ஆனா கர்த்தர் நம்மை குறித்து நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காரு, ஒவ்வொருத்தரை குறித்து. ஆனா நம்மளோட வேலை என்னன்னா, ஆண்டவரே உம்முடைய பிளான் படி என்னை நடத்துங்க, முழுவதுமா உமது கரத்துல என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை பெரிய காரியமாக நடக்க செய்து அதை அவருக்கு அந்த காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். கர்த்தருக்கு சித்தமானது இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு வாய்க்கும் என்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீதியானதை வருங்காலத்தில் படிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் படித்தோம், ஜீவ பலி என்றும். கர்த்தாவே, கர்த்தருடைய பிரியம் பரிசுத்தம் என்ன, எப்படி எதில் பிரிய வைக்கிறீர் என்பதை குறித்து, உங்களுடைய சித்தத்தை குறித்து நாங்கள் அறிகிற வளர எங்கள் தேவனாய் கர்த்தர் கிருபை தர வேணும்ப்பா. எங்களுக்குள்ள குவாலிட்டிஸ் இன்சைட் அவுட் மாறணும், இயேசுவை போல மாறணும். ஆகவே என் தேவனாய் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தொடும், ஆசீர்வதியும். அவர்கள் ஏனோதான் என்று கடைசி காலத்தில் இருக்காதபடி என் தேவனாய் கர்த்தாவே, உண்மை பற்றும் அறிவிலே வளர கிருபை தாருங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆமென். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டை ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண